ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டியூட் லைஃப் சேனலில் இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் இந்த பிளான் எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய ஏர்னிங்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டிகிட்ருப்போம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாகவே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணலாம். அதாவது 8 வருஷத்துக்கு மட்டும் நீங்கள் எஸ்ஐபி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 9த் இயர்லேருந்து உங்களுடைய 9த் இயர்லேருந்து தொடர்ந்து உங்களுடைய லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியத்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தே நீங்கள் பண்ணலாம். அதை பற்றின வீடியோ தான் இது. அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை முழுசா பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஏன்னா வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா தெரியும். அண்ட் அதே மாதிரி என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் பற்றியும் பென்ஷன் பற்றியும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 8 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 9த் இயர்லேருந்து அதுலேருந்து விட்ரா பண்ண போகிறோம். விட்ரா பண்ணி நம்மளுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கும் நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் நம்ம வந்து ப்ரீமியம் கட்ட போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு சாம்பிளுக்காக எடுத்துருங்க. ஒரு ரூ. 50,000 ப்ரீமியம் வருஷத்துக்கு நீங்கள் கட்டணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கலாம். ஒரு சாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஹெல்த் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூ. 30,000 வருஷத்துக்கு. அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 20,000 வருஷத்துக்கு. அப்போ டோட்டலாக ஒரு ரூ. 50,000 நீடு இருந்ததுன்னா, நம்ம எப்படி அதை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த எஸ்ஐபி வச்சு நம்ம எப்படி பண்ணலாங்கிறது தான் பிளான். ஸோ எஸ்ஐபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி வந்து நீங்கள் பர் மந்த் வந்து ₹5,000 பண்ண போகிறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் பண்ண போகிறீங்க. ஸோ 8 வருஷம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 4.8 லேக்ஸாக இருக்கும். அதே மாதிரி 9த் இயர்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ₹50,000 வந்து பார்த்தீங்கன்னா விட்ராவல் பண்ண போகிறோம். அந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத 8 வருஷத்தோடு நிறுத்திட போகிறோம். 9வது வருஷத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 விட்ரா பண்ண போகிறோம். அதில் இன்ஃப்ளேஷன் 6% அட்ஜஸ்ட் பண்ணி இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ₹50,000ங்கிறது அடுத்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிகிட்டே இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட் வர ஸ்லைடில் காட்டுறேன். ஸோ பர் இயர் வந்து 9த் இயர்லேருந்து நம்ம வந்து அடுத்த 70 வயசு வரைக்கும், அதாவது அடுத்த 62 வருஷத்துக்கு நம்ம வந்து இதை விட்ராவல் பண்ண போகிறோம். டோட்டலாக நம்ம வந்து ப்ரீமியம் பே பண்ண போகிறோம். ஸோ இப்படி நம்ம ₹50,000 விட்ரா பண்ணி முடித்தா கூட கடைசியாக நம்ம கையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 19.5 லேக்ஸ் வந்து கையில் இருக்கும். ஆஃப்டர் 70 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து விட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவே அப்படின்னு. அப்போ கீழே பாருங்கள், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 4.8 லேக்ஸ். விட்ராயல் மட்டுமே ₹3 கோடி பண்ணியிருப்பேன். கடைசியாக என் கையில் இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ தட் அது வந்து சும்மா நம்ம கையில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பணம் 19.5 லேக்ஸ். டோட்டல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ₹3,19,00,000. ஸோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66.56 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 66 மடங்கு வந்து ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இதில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது எப்படி ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன சாம்பிளில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த ஸ்லைடில் பாருங்கள். ஸோ ஏஜ் ஒரு சாம்பிளுக்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ ஏஜ் வந்து ஒரு 30 வயசில் உள்ளவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் நம்ம வந்து எஸ்ஐபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹5,000 பர் மந்த் அப்படின்னு போடுறாரு அப்படின்னா ₹60,000 அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதோட க்ரோத்து ₹4,047 ₹64,047. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 31, 32 அப்படின்னு அவர் கட்டிகிட்டே வராரு. ஸோ 8 வருஷத்தில் அவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37 வயசாக இருக்கும். அவரோட டோட்டல் கார்பஸ் அதாவது எவ்வளோ சேர்த்துருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹4,80,000. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்க அந்த க்ரோத் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து ஒரு 12% வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 12%ங்கிறது நார்மலாக எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 12% ரிட்டர்ன் ஆவரேஜாக கொடுக்கக்கூடியது தான். ஸோ அந்த 12% வந்து போட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4,80,000 இன்வெஸ்ட் பண்ணவர் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8,07,633 ₹8,07,633 அவர்கிட்ட பணமாக இருக்கும். ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த ஸ்லைட் பாருங்கள். 9த் இயரில் இருந்து அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அவருடைய சரியாக 38வது வயசில் அவர் வந்து விட்ராயல் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 38வது வயசில் அவருடைய ₹50,000 வந்து பார்த்தீங்கன்னா விட்ராயல் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அடுத்தது ஒரு 39வது வயசு. அதுக்கு அடுத்த வருஷத்தில் அவருடைய விட்ராயல் பாருங்கள் ₹53,000 மாறும். ஸோ அங்கே நான் முன்னாடி சொன்ன மாதிரியே 6% வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அடுத்த வருஷம் ₹53,000. ஏன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸோட ப்ரீமியமும் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அதே மாதிரி தான் வரும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் மாறுங்கிறதுனால நம்ம இன்ஃப்ளேஷனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப லென்த்தாக போகக்கூடாத வீடியோங்கிறதுனால அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ
49 இயர்ஸில் அவர் வித்ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா 94,915 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் 6% அட்ஜஸ்ட் பண்ணி 94,915 வந்து வித்ட்ரா பண்ணுவார். ஸோ இப்படியே வந்து 59, 69 ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து என்னென்ன வித்ட்ராயல் இது வந்து எவ்ரி இயர் வித்ட்ரால் பண்ணுறது. இயர் போட்டோன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக லென்த்தாக போகுங்கிறதுனால 10 இயர்ஸ்க்கான ஒரு ஒரு கேப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். 69ல் அவர் வித்ட்ராவல் பண்ணும்போது வருஷம் வருஷம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,04,405 வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராயல் பண்ணுவார். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 70 வருஷம் கொடுத்துருக்கேன். அவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 99 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். டோட்டலாக அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8 லட்சத்தில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாகவே வளர்ந்துருக்கிறத நீங்கள் இங்கே பார்க்கலாம். 99 இயர்ஸில் 33 லேக்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வளர்ந்துருக்கும். க்ரோத்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோசிங் வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19,50,297 டோட்டல் விட்ராயல் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 கோடி ரூபா கிட்ட டோட்டலாகவே விட்ராயல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி 8 வருஷம் பணம் கட்டுறீங்க, அதுக்கப்புறம் வந்து 9th இயர்லேருந்து விட்ரால் பண்ணுறீங்க. உங்களுடைய என்டையர் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டுமே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து நான் பண்ண போகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து சைல்டு எஜுகேஷனுக்கான ஒரு பிளான் வந்து இதே மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அவங்க பேக்கெட்லேருந்து பணம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்க அதை நிறுத்தட்டும். இந்த எஸ்ஐபி போட்டு இது மூலிமா அவங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியமை எஸ்ஐபியிலேருந்தே நம்ம பே பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. வணக்கம்.